வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். என்னாகமோ 24:7 அவர்களுடைய நீர் சால்களிலிருந்து தண்ணீர் பாயும் என்று ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இதில் கூட இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம் என்று சொல்லி இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க ஆண்டவர் சித்தம் வைத்திருந்தார். பாலாக் பிள்ளையம கூலி பொருத்தி அழைச்சிட்டு வந்தார் சபிக்கிறதுக்காக. ஆனால் ஆண்டவர் என்ன சார் அவனுடைய வாயில் ஆசீர்வாத வார்த்தைகளை தான் போடுவார். அதான் நம்ம அந்த நாளில் பார்த்துட்ருக்கோம். நம்மையும் கூட சபிக்கணும்னு யார் நினச்சா கூட ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்குறாரு. இந்த இடத்துல கூட சொல்கிறாரு, அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும். நீர்ச்சால்கள் அவர்களுடைய நீர்ச்சால்கள் அப்படின்னா நம்முடைய நீர்ச்சால்கள் என்னது? ஆசீர்வாதம் தான். நம்முடைய வீட்டில் இருக்கிற தண்ணீர் கொடுக்கக்கூடிய இடம், அதிலிருந்து தண்ணீர் பாயும். அப்புறம் நம்முடைய வீட்டில் உள்ள ஆசீர்வாதங்கள் வெளியில் உள்ளவங்களுக்கு பயன்படும் தான். அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும். தண்ணீர்னு சொன்னாலே ஒரு ஆசீர்வாதம் தான். நீர்ச்சால் அப்படின்னாலே தண்ணீரை தேக்கி வைக்கிற இடம் தான் அந்த நீர்ச்சால். அப்போது நம்முடைய வீட்டில் வேத வசனங்கள் தண்ணீரை போல ஊற்றுண்டு வெளியே போய் ஆசீர்வாதமாக இருக்கணும் மற்றவர்களுக்கு. அதுதான் அந்த நீர்ச்சால்கள். நம்முடைய வீட்டில் இருக்கிற நீர்ச்சால்களிலிருந்து நாம் மற்றவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். அப்போ நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தர தேவன் வல்லவராக இருக்கிறார். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? இஸ்ரவேலாக மாற வேண்டும். நாம் யாக்கோபாக இருந்த நம்மை இஸ்ரவேலராக மாற்றுவதற்கு அவரிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்ம இஸ்ரவேலாக மாற்றி இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் நமக்கு தந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும். ஆமென்.